Hi friends, welcome back to Mama Dharma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி இன்ட்ரோலயே நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை அடுத்த வீடியோ வரும். ஏன்னா எனக்கு ஃபுல்லா ஓடுனாதான் எனக்கு அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்ளை கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு மெசேஜ் நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் வந்து நல்லவங்களை எப்பயுமே நம்பாது. ஓகேவா? நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும்தான் இந்த உலகம் நம்பும், அவங்கள மட்டும்தான் பெருமையா பேசும், அவங்கள மட்டும்தான் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடும். சரியா? நான் இந்த ஒரு டைலாக் கேட்டிருக்கேன் ஒரு சேனல்ல. சரியா? இது ஒரு ஷார்ட்ஸாவே போட்டிருந்தாங்க. பட் அது உண்மைதான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவங்க வந்து சாகர வரைக்குமே கஷ்டப்படுவாங்க. சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கெட்டவங்க அப்படின்னா கெட்டவங்க சாகும்போது மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த வீட்ல நடக்கிறது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பாப்போம். உனக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எனக்கு தேவையே இல்லப்பா, இந்த பதிலும் எனக்கு தேவையில்லை. நான் என் வீட்டுல எப்படி நடந்துக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு அது தெரியாதுப்பா. நீ மத்தவங்களுக்கு என்ன மாதிரி பேசுவாப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும். வெண்ண மாதிரி அப்படியே பேசுவாரு. ஆனா வேலையில ஒண்ணும் இருக்காது. அவர் காரியம் ஆகணும்னா மட்டும்தான். நிறைய விஷயங்கள் வேற ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வீடியோல நான் பேச வரும்ல. இந்த வீடியோல என்ன, அத நீ அடுத்த வீடியோல நீ பேசு. இல்ல அவங்க சொல்றது நான் சமைக்காம ஜால் ஜாப் காட்டுறதெல்லாம் கிடையாது. எனக்கு வேலை செய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிச்சன்ல வந்து நின்னா ஒரு அரை மணி நேரம். சரிங்களா? காலையில நம்ம செஞ்சோம் அப்படின்னா யாருமே சாப்பிடறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு காலையில ஏஞ்சு கண்ணை முழிச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அரை தோசை, ஒரு தோசை, நான் அங்க போய் எடுத்துன்னு போய் சாப்பிடுறேன், இங்க போய் எடுத்துன்னு சாப்பிடுறேன், அப்படியே டஸ்ட்பின்ல கொட்டுவாங்க. அது எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு செய்யறவங்களுக்கு அது கண்டிப்பா வந்து வருத்தம் வரும். சரியா? அந்த வருத்தம் தான் எனக்கு. சாப்பிடாமே போங்க, பட்னியா கிடங்க, அப்பதான் அந்த சாப்பாடோட அருமை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது தான். நம்ம என்னதான் செஞ்சாலுமே இவரு இன்னைக்கு வந்து ஆஃப் பண்றதானே இல்ல போட்டோ எடுக்க இவரு இன்னைக்கு வந்து நீங்க வந்து நல்ல ஒரு மாதிரி பேசலாம். பட் இதுக்கு முன்னாடியே தெரியும் இவருக்கு நான்வெஜ் இல்ல அப்படின்னா இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் வைப்பாரு. ஆனா இவருக்கு பீஃப் திங்கிறதுக்கு மட்டும் ரூல்ஸே கிடையாது. அப்ப காசு பார்க்க மாட்டாரு, எதுவும் பார்க்க மாட்டாரு. அவரு வாய்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடுவாரு. மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. நான் செஞ்சு 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 டயர்ட் ஆயிட்டேன். என்கிட்ட இதுக்கு மேல செய்யறதுக்கு இல்ல. ஒரு குடும்ப பொம்பளையா இருந்துன்னு, ஒரு குடும்ப தலைவியா இருந்துன்னு இப்படி எல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம நீ பேசலாமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. பட் குடும்பங்கிறது வேற, பேசுறதுங்கிறது வேற, வீடியோங்கிறது வேற. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த 10 நிமிஷம் வீடியோல காட்டுறதுதான் எங்க லைஃப்னே தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா இதையும் தாண்டி அப்பாற்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம ஒரு ஜாலியா ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், பேசுறோம். சரி, அவர் கிண்டல் பண்றாரு, அதுக்கு நான் பதில் கொடுக்க வேணாம், அது வந்து வேற மாதிரி வாக்குவாதமா போகும். சரி, நம்ம புருஷன் தானே, நம்ம பிள்ளைங்க தானே கிண்டல் பண்றதுனால நான் எப்பயுமே அமைதியா தான் இருப்பேன். சரிங்களா? ஒரு சின்ன ஸ்மைல் அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர மத்தபடி என் மனசுல எல்லாமே இருக்கதான் செய்யும். நான் திருப்பி பேச மாட்டேன். அது என்னோட ஆதியில இருந்தே எனக்கு பழக்கம் தான். அது அவர் பேசினா பேசிட்டு போறாரு, நானும் கம்முன்னு விட்டுருவேன். ஆனா அவர் பேசுறது முக்காவாசியும் தேவையில்லாத பேச்சுதான், தேவையில்லாத கண்டென்ட் தான். என்ன சொல்றது, ஒருத்தவங்களை மரியாதை கொடுத்தோ ஒருத்தவங்களை வந்து மதிச்சோ பேசணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் வாயில என்ன வருதோ அதெல்லாம் அடிச்சு அடிச்சு விடுவாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. அத வந்து நான் என்ன சொல்றது, இத்தனை வருஷம் இருந்து பழகிட்டேன். அதனால எனக்கு பெருசா தெரியல. முதல்ல எல்லாம் அது பெருசா தெரிஞ்சு சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய சண்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால பிள்ளைங்க வந்து மனசு வேதனைப்பட்டு பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்ப நீ பேசுமா? நான் எதுவுமே பேசலப்பா. இல்ல சரி, வச்சிருக்கிறது பார்த்தா எனக்கு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி. நான் எதுவுமே பேசல, நீ பேச. அதனால சரி ஓகே, பொம்பளைங்க வீட்டுல அமைதியா இருந்தா நிறைய பிரச்சனைகள் குறையும். அதேதான் நானும் அமைதியா இருக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் அதுக்கு பதில் கொடுக்க விரும்பல. இன்னைக்கு ஃபுல்லா அந்த கமெண்ட்ஸ் வரட்டும். கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ரிப்ளை கொடுக்குறேன். நீ பொங்கி பேசினது போதும். நான் பொங்கி எல்லாம் பேசல. சரி, இப்ப நீ என்ன செய்ய போற? அதான் சொன்னா உண்மையை பேசினா இந்த உலகம் ஒத்துக்காது. சரி, இப்ப நீ என்ன பேசுவங்கன்னு சொல்லும். ஆனா போய் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் நல்லவங்க தலைமையில தூக்கி வச்சுக்கலாம். தலைவலிக்குது. ரஜினி டைலாக், விஜய் டைலாக், அஜித் டைலாக். அடுத்த வீடியோ நான் பேசிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ண போற அதை சொல்லும் போது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மத்தியானம் மெனு காலையில வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மௌலி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டி காலையில இது டிஃபன் காஃபி மட்டும் போதும்ட்டா. எங்க போறான்னு தெரியல. இன்னைக்கு அவன் காலேஜ் போன மாதிரி எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல மோனா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில அந்த பனானா மில்க் ஷேக் குடிக்கும். சரி, அதனால அதுவும் வேணாம் அப்படின்னு போயிடுச்சு. வெஜிடேரியனே செய்யறாரு. அதனால இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
அதனால என்னன்ட்டா காலையில வந்து நாங்க 2 பேரும் 2 தோசை இட்லி பொடி வச்சு காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எங்க பிரேக்ஃபாஸ்ட் நாங்க முடிச்சிட்டோம். இப்ப மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து நான் இப்ப செஞ்சு இருக்கேன். என்ன செய்யறேன் அப்படின்னா சிக்கன் 65 போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இவருக்கும் எனக்கும் நானும் வந்து பீக்கங்காய் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். அதனால 2 பேத்துக்கும் பீக்கங்காய் பொரியல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம், ஓகேவா. அதுக்கப்புறம் சாம்பார், ஒயிட் ரைஸ். இன்னைக்கு மதியம் மெனு இதுதான். அதுதான் பீர்க்கங்காய் எடுத்து வச்சியே, அதுதான் பீர்க்கங்காய் கூட்டு செய்ய போறியா இல்ல என்ன செய்ய போறேன்றது யோசிச்சேன். இப்ப வந்து 65க்கு வந்து நான் மசாலா இது பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்றேன். ஏன்னா கைக்கு வந்தது காலுக்கு வந்ததெல்லாம் போடுவேன், நல்ல டேஸ்டியா இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃபிளவர், லெமனு, அப்புறம் வந்து தயிர், அப்புறம் சீரக மிளகு பவுடர், இதுதான் போட்டு இதை வச்சிருக்கேன். இதைதான் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் 65க்கு வந்து. அப்புறம் அந்த கலர் பொடி போட்டேன் கொஞ்சம் கலருக்காக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் கொஞ்சம், அதை எடுத்து வந்து வச்சிருக்கேன். பிரிச்சு எடுத்தியா? அதுன்னு நைட்டுக்கு குழம்புக்கா? குழம்புக்கு பிரிச்சு எடுத்துட்டு எது செய்ய போறியா? இது என்ன செய்ய போற? குழம்பு வைக்க போறேன். ஓகே, இது ஊறட்டும். சரி, எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அது என் பொருள், நான் டேஸ்டா வெட்டலான்னு பிளான் பண்ணேன். அது வெட்ட வரல, அது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு. அது போட்டு வலிக்கணும்ல, அந்த இதுவை போட்டு பண்ணல, நான் கத்தி போட்டு பண்ணு. அது என்ன கூட்டுது? என்னது இது? புடலாம். என்னது அது? புடலங்காவா? அதான் என்னது இது? பீர்க்கங்காய். அதுதான், அதை போட்டு நான் வலிக்கல, அதை நான் கவனிக்கவே இல்லை. கத்தி வச்சு தட்டின்னு கிடந்தேன். இது நீர் சத்து இல்ல, வெயிட் லாஸ்க்குலாம் இதுதான். வெயிட் லாஸ்க்குலாம் இது உரியது. ஓகே, இப்போ என்னோட டிஷ்ஷஸ் என்ன? சாம்பார், பீர்க்கங்காய், அப்பளமா? சரி, ஓகே, சாப்பிடுவோம். பீர்க்கங்காய் கொஞ்சம் நல்லா செய். வேற எதுவும் காய் இல்லைல்ல? ஊறுகாய் வச்சுக்கோ. ஆமா, ஊறுகாய் தான் வச்சுப்பேன், வேற என்ன பண்றது? முறுக்கு வாங்கினுவா, மிச்சர் வாங்கினு திம்பிய. வேணாம், காராச்சி வாங்கினு தொட்டு திம்ப. இல்ல, நான் சில்லி கோபி வாங்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், அதான் அப்பளம் இருக்குது, ஏதோ ஒன்று இருந்தா போதாதா? வாய்க்கு அப்படின்னா வக்கனையா கேக்குதுமா? நான் கம்முனுக்குறேன்ப்பா, நீ என் வாயை கலர்றப்பா. சீரியஸாப்பா, நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிறேன்ப்பா. என்னதுக்குப்பா? நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். கத்துக்கோப்பா. ஃபியூச்சர்ல உதவுதலாம். என்ன எல்லாத்தையும் சீவிட்டியா? நல்ல பொரியலா செஞ்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல, விடு. இது கூட்டுக்கு தான்ப்பா சூப்பரா இருக்கும், வெறுமே சாப்பிடுறத விட நல்லா இருக்கும்பா. சரி, ஓகே, சாப்பிடுவோம். என்ன பண்றது? 65 வாங்கிட்டு வா. அது இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகணும், அது வேலைக்கு ஆகாது. மாங்குன்னு வெயில். இப்பதான் வந்த, நீ முதல்ல சொல்லு, நீ ஏதாச்சும் இது மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா. நேத்தே உங்ககிட்ட மெனு சொல்லிடுறேன்ப்பா. இனிமேல் மெனு சொல்லும் போது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைம்ல, இந்த டேட்ல இப்ப சொன்னேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் இனிமேல். இல்லைன்னா வரும்போதே உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போறோம். பீர்க்கங்காய் பொரியல கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய். எனக்கு இப்பயே மனசு கஷ்டமாயி போச்சு. பீர்க்கங்காய் பொரியலும் அப்பளமுமா அப்படின்ட்டு. ஓகே, அங்கே பூண்டு ஊறுகாவை பார்த்து விட்டேன், அதனால் சாந்தம் அடைஞ்சிச்சு என் மனசு. ஆனால் நீ எப்பேற்பட்ட, ஏன்னா விடு, இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஏய், மேலே வெடிக்குது, என்னது? பச்சை மிளகா வேற வந்து மேலே போட்டுதுன்னா இதுக்கெல்லாம் பதில் நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு வீடியோவே நம்ம 2 பேருக்கும் டிபேட் தான். டிபேட். சரியா? நான் பேசும்போது நீ பேசக்கூடாது, குறுக்க. நீ பேசும்போது நான் இப்பயே பேசலையே. ஏன் இப்பயே நான் பேசலையே, கம்மன் தானே இருக்கிறேன். நீ டிபேட் இப்ப பேசினா டிபேட் இப்பயே ஆரம்பிச்சிடும், அதனால வேண்டாம். பொறுப்பார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டேன். யாரு நீ? எஸ். எங்க போய் சொல்லி இதெல்லாம் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்புது பத்தியா அந்த உலகம்? கெட்டவங்க மட்டும்தான் நம்புது பத்தியா? அதுதான்
அதுதான் அந்த கடவுள் இல்ல. இப்ப இதுல நேத்து நடந்த வீடியோல என்ன பெருசா நான் வந்து கெட்டது பண்ணிட்டேன், நான் நல்லது பண்ணிட்டேன், நீ கெட்டது பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பயுமே சமைக்காத மாதிரியும் சரியா, எப்பயுமே எதுவுமே செய்யறது இல்லையா. நான் வீட்டுல உட்காந்து அண்டமா உட்காந்து சோறு தின்றேன்னா நீங்க 3 பேர் உட்காந்து வேலை செய்றீங்க. அப்படிலாம் ஒரு மெசேஜ் வந்த மாதிரி தெரியலையாப்பா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கேன், வெயிட் பண்ணு. அப்ப நாளைக்கு வீடியோ டிபேட் தான். ரைட். நாளைக்கா நாளைக்கா நாளைக்கு டிபேட்ல கொஞ்சம் வார்த்தைகள் அப்படி மாறும், தவறுதல் வரும். அதெல்லாம் நீங்க காது குத்து கேட்டுக்காதீங்க. ஆனா உண்மை மட்டும் வெளியில வராது. டிபேட்ல வார்த்தைகள் மாறி எல்லாம் மாறும், ஆனா உண்மைகள் மட்டும் வெளியில வராது. நீ இப்பயே டிபேட் கொண்டு போவாதப்பா. இப்ப உன் பீர்க்கங்கா பொரியலுக்காக வெயிட்டிங் நிறைய பேர். காட்டு உன் பீர்க்கங்கா பொரியல பாரு. உன் பீர்க்கங்கா பொரியல பாத்தியா, கை சுட்டுக்காது. அப்படி போய் க்ளோஸா நிக்கிறேன். பார்க்கும் போதே வயிறு எரியுது இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுப்பா, தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். தொட்டு கையெல்லாம் செஞ்சு கொடுத்தனேன்னு பெருமைப்படு. வெறும் சாம்பார்ட்ட திங்க விடலன்ட்டு, புரியுதா? ஓகே ஓகே. என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப, அதுல கொஞ்சமாச்சு நான் பண்ண வேணாம் உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் இதை நான் சொல்லிட்டா. நாங்க 4 பேர் சிக்கன் சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ் 3/4 கிலோ தான் வாங்குவேன். இப்ப 3 பேர் தான் சிக்கன் சாப்பிடுறாங்க, 1 கிலோ வாங்கினுவா. 65 போட்டு சாப்பிடணும். நான் 65 போட மாட்டேன், திட்டுவேன். 65 எல்லாம் போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த மாதிரி வில்லி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான் ஒண்ணு பேசுவாங்க. பேசுனா ஊர 1000 பேசும்பா, சரியா? நான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? சரி நம்மளது தானே பொறுத்து போயிருந்தேன். இவங்க கிட்ட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு நான், அதாவது பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. அதனாலதான். அதனால 1 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிடுறியா? ஆமா, சாப்பிட மாட்டேன், பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், அவங்க சாப்பிடுவாங்க, சரியா? பட் நானும் சாப்பிடுவேன். இதுல முருங்கா இருந்ததேப்பா, முருங்கா போட வேண்டியது தானே நீ? ஏன் புளி எல்லாம் ஊற வச்சு பண்ணுவோம் நம்ம முருங்காக்கா? ஆமா, சாம்பார்னா அது இல்ல. அப்ப இப்ப என்ன பண்ற, தால் பண்றியா? பருப்பு. அப்படி சொல்லு, தால் அதுக்கு பேரு. இது சாம்பார் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது தால். இது கத்துக்கோங்க, இது புதுசு, புத்தம் புதுசு. முருங்காய் இல்ல கத்திரிக்காய் இல்ல வெங்காயம் அதெல்லாம் போட்டா சாம்பார். எதுவுமே போடாம வச்சா அதுக்கு பேர் தால். இதுக்கு பேர் தால் இல்லப்பா. தால்னா அந்த பருப்பு இருக்கு பத்தியா, பருப்பு அப்படியே தாளிச்சு பண்றதுக்கு பேர் தான் தால். இதுக்கு பேர் சாம்பார். இத்தனோண்டு போடுறிய. நைட்டுக்கு என்ன பண்ணுவ அப்புறம்? ஓ, நைட்டுக்கு தான் சிக்கன் குழம்பா? நைட்டுக்கு எனக்கு ஐயோ சாம்பார் ரெடி. கொதிச்சா வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேற என்ன பண்ண போற? சாப்பாடு வச்சுட்டு இல்ல 65 போடுறியா? ஃபர்ஸ்ட் அப்பளத்தை போட்டு வேணாம் அப்பளம் அப்புறமா போட்டுக்கலாம், எல்லாம் நமுத்துரும். 65. ஆமா, இந்த பையன் எதுக்கு சாப்பிட்டு வருது? இப்போ சாப்பிடாமே வர வேண்டியது தானே. வீட்டில் தான் 65 எல்லாம் போடுறியா? அது நானும் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அப்ப மௌலி பர்த்டேக்கு நான் அத்தனை செஞ்சா அப்ப நீங்க என்ன சாப்பிடுவ? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிடுவேன். வெஜிடேரியன் தனியா செய்யணுமா அன்னைக்கு? நான் வேணா ஒரு மீல்ஸ் ஒன்று வாங்கிக்கிறேன், வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க பிரியாணி வச்சு இது பண்ணி வச்சு சாப்பிடுங்க. என்னப்பா 65லாம் ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது. நீ சாப்பிடலாம் கலர்ஃபுல்லா தான் இருக்கும், ருசியா இருக்கும். ஏய் பொங்குது பாரு பொங்கல் பொங்குற மாதிரி கீழே ஊத்தும். நான் இப்ப எதுக்கு இவ்வளவு போட்டேன்? பிள்ளைங்களும் இல்ல, சாயந்தரம் தான் வரும், அவங்களுக்கு வந்தா சூடா போட்டு கொடுத்துருக்கலாமே.
ஏதோ ஞாபகத்துல போட்டு இதோட நிறுத்திடு அப்படியே. அவ்வளவுதான். பொருள் பெருனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், அதுக்கு தான் கணக்கு. அப்படியா? நான் அதை சொன்னா நான் கெட்டவன், டிபேட் வைப்பேன் நீனு. நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லி நமக்கு என்ன தேவை சாப்பிடும் போது? அப்புறம் நான் போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். பாவமா அப்படியே மூஞ்ச வச்சுன்னு சொல்ற பத்தியா? ஆனா எங்க வீட்டுல இருக்கிற மொத வில்ல யாரு? யூ. ரெண்டாவது வில்லி யாரு? மோனா. மூணாவது வில்லன் யாரு? மௌலி. நாலாவது வில்லி யாரு? ஒரு பாத்திரம் கூட நமுத்து போயிடும். ரைட்டா? வேணாம். ஏன் வாய கலர்ற நீனு? விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பளம் போட்டு சாப்பிடணும். டைம் ஆகுது. 65 பீக்கங்காய் பொரியல் சூப்பரா இருக்குது. சாம்பார் சமைச்ச உனக்கே யோசிக்கிற பேரு வந்துட்டாயா? ஏண்டா ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக்காதான் செய்யும், வாய் கொளறுது அதுக்குள்ள. பூண்டு ஊறுகா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்க அப்பளத்தை காட்டு. அப்பளம், சாம்பார், பீர்க்கங்காய். ஓகே, சாப்பிடுவோம். இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். சாம்பார் வழக்கம் போலதான், வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் எடுத்து வெறும் வாயில பீர்க்கங்காய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நல்லா சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி செஞ்சது இல்லப்பா பீர்க்கங்காவை. இப்ப நல்லா இருக்கு நிஜமாலே. வாய் செத்து போய் கிடக்குங்க. மேபி இருக்கலாம். இது வரைக்கும் நிறைய வாட்டி பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிக்கிறேன், ஆனா இந்த லெவலுக்கு டேஸ்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, நாளைய டிபேட். ஓகே, இப்ப நாங்க சாப்பிடுறோம். கண்டிப்பா மறந்துடாதீங்க, எங்க இருந்தாலும் நீங்க பாருங்க. டிபேட் பயங்கரமா பொலிட்டீஷியன் டிபேட் தான் பார்த்திருப்பீங்க, ஃபேமிலி டிபேட் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.